தேசிய ஜனநாயக கூட்டணி 350 முதல் 400 இடங்களை வெற்றி பெற்று 3வது முறையாக மோடி மீண்டும் பிரதமராக ஆட்சி அமைப்பார். புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் பேட்டி. வேலூர் மாவட்டம் கோபாலபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கெங்கையம்மன் கோயிலுக்கு புதிய நீதி கட்சி சார்பில் மேளதாளங்கள் முழங்க அம்மனுக்கு சீர்வரிசை தட்டுகள் கொண்டு வரப்பட்டன. இதில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகம் பங்கேற்று அம்மனை வழிபட்டார். பின்னர் கோயில் நிர்வாகத்தின் சார்பில் சால்வை அணிவித்து பூரண மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், வட மாநிலங்களில் பாஜகவிற்கு அதிக இடம் கிடைக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி 350 முதல் 400 இடங்களில் வெற்றி பெற்றும், தமிழகத்தில் 10 முதல் 15 இடங்களை பாஜக கூட்டணி கைப்பற்றும். மோடி 3வது முறையாக மீண்டும் பிரதமர் ஆட்சி பொறுப்பு ஏற்பார் என்றார். இதில் புதிய நீதி கட்சி மாவட்ட செயலாளர் பிரம்மா செந்தில், தமாக மாவட்ட தலைவர் அருணோதயம், நகர செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்று காலை வேலூர் பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் அறைகளை 6 தொகுதியிலும் சுற்றி பார்த்துவிட்டு வந்து நல்ல முறையில் பாதுகாப்போடு வைத்திருக்கிறார்கள் அவர்கள். ஆகவே இந்த தேர்தல் வேலூர் பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 75,000 லட்சம் வாக்குகளிலே வித்தியாசத்தில் தாமரை தென்னிந்தியாவை விட வட மாநிலங்கள் மோடி அவர்களுக்கு மிகப்பெரிய மோடி அலை வீசுகிறது பார்ப்பதற்கு. அது மோடியினுடைய ஆட்சி வெற்றிகரமாக 2 பங்கு இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் 3வது முறையாக மோடி அவர்கள் ஆட்சி அமைத்தாங்களே தவிர அதுபோல் நிச்சயமாக கிடையாது. நம்முடைய வெங்கடேஸ்வரா மேல்நிலைப்பள்ளி பகுதியில் அமைந்திருக்கின்ற திரு வெங்கட் நாராயணா கோயில் புதிதாக கட்டப்பட இருக்கின்றது. சேகர் ரெட்டி அவர்கள் மாநிலத்தினுடைய தமிழகத்தினுடைய தலைவர், டிடிபிசியினுடைய தலைவராக இருக்கின்ற சேகர் ரெட்டி அவரிடம் எங்கள் குடும்பத்தின் சார்பில் 60 லட்சம் ரூபாய் முதல் தொகையாக கொடுத்திருக்கிறோம்.